வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் எப்போது அமையுது, திருமணம் கைகூடவும் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபடக்கூடிய முறை என்ன, இந்த ஆடிப்பூரத்தன்று சுமங்கலி பெண்கள் எந்த மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கலாம், அது மட்டும் இல்லைங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு எந்த விதமான வளையல் அணிவித்து வழிபட்டால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடருடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா முடிய இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆடிப்பூரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த கேட்ட வரங்களை தரக்கூடிய அற்புதமான நாளுங்க. திருமணத்திற்கு நல்ல வரன் அமைவதற்காக மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியன்னு பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சிறப்பான ஒரு நாளாக இந்த ஆடிப்பூர நாள் அமைய இருக்கு. இந்த நாளில் வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டினை கூட செய்யலாம், இல்லை கோவிலில் கூட இந்த ஒரு வழிபாட்டினை செய்யலாங்க. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு நாளை செஞ்சாலே போதும், அம்பிகையினுடைய அருளால் நிச்சய வேண்டுதல் நிறைவேறுங்க. இது பலருக்கு பலனளித்த வழிபாடு நாளாக தான் இருக்குது. ஆடிப்பூர சிறப்பு என்னன்னையும் இந்த நாளை எப்படி நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் ரொம்பவே முக்கியமான கேட்ட வரத்தை தரக்கூடிய ரொம்ப மங்களகரமான நாளாக இந்த ஆடிப்பூரை இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை தான் நம்ம ஆடிப்பூர திருநாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவோம். சைவ வைணவன அனைத்து கோவில்களிலும் இந்த நாளை ரொம்ப விமர்சையாக ஆடிப்பூரத்தை கொண்டாடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்களை எல்லாம் பக்தர்கள் கோவிலுக்கு போனால் அம்மனை தேடி சென்று தங்களுடைய குறைகளையோ கஷ்டங்களை தீர்க்கும்படி முறையிட்டு அம்பிகையினுடைய அருளை வேண்டி வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக அம்மனே பார்த்தீங்கன்னா பூமிக்கு தேடி வரக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பூர திருநாள். அதனால் ஆடிப்பூர நாளில் அனைத்து அம்பிகையினுடைய வடிவங்களும் அன்னை பராசக்தியின் தெய்வீக சக்தி முழுவதுமாக குடிக்கொண்டிருக்கக்கூடிய திருநாளாக அமைய இருக்கு. அதனால் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தில் ஆகாதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் பூமி தேவியின் மறு உருவமான மகாலட்சுமியும் அம்சமாக பன்னீர் ஆழ்வார்கள் ஒரு பெண்ணாக விளங்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் பற்றின அவதரித்த நாள் இந்த ஆடி மாதம் அமைந்த பூர நட்சத்திரத்தில் நாங்கள் காக்கும் கடவுளான திருமாலே ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை தன் சூடுவேன்னு சொல்லி ஆண்டாள் சூடிய மாலையை மட்டும் இல்லை, அவரையே தன்னுடைய பத்தினா திருவடிகளை விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஆண்டாள் மீது அரங்கனுக்கு எத்தனை பிரிய இருந்திருக்கும், அரங்கனையே விரும்பி ஏற்றுக்கொண்டார் என்ன ஆண்டாள் அந்த அளவுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா காதல் பக்தி கொண்டிருப்பாள்னு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஆண்டாளுடைய அருளையும் அதன் மூலம் அரங்கநாத பெருமாளின் அருளையும் அம்பிகையினுடைய அருளையும் பெறுவதற்கு சிறப்பான ஒரு நாள்னா இந்த ஆடிப்பூர திருநாள். இந்த ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஆண்டாள் எப்படி தன்னுடைய விருப்பப்படியே அரங்கனை திருமணம் செய்து கொண்டாள், அதே போல் இந்த நாளில் மனதார நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லை, திருமண வரம் தேடியும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவங்களுக்கு வீட்டிலேயே எளிமையான வழிபாட்டை இந்த நாளில் செய்தாலே உங்களுடைய வேண்டுதல் முழுமையாக நிறைவேறுங்க. இந்த ஆடிப்பூரத்தன்று எப்படி வழிபட்டால் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமண வர வேண்டுபவங்க இந்த நாளில் வீட்டில் உங்கள் வீட்டில் அம்மன் படத்தை கிழக்கு நோக்கி மனைப்பலகையில் அமர்த்தி அம்மனுக்கு நலங்கு வைக்கணும். அம்மன் முதல்ல அமர்ந்த அதே பலகையில் வெள்ளை நிற துணி பரப்பி அம்மன் மடியில் அமர்வதாக நினைச்சு திருமண வரம் வேண்டி காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அமர வைங்க. பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அம்மனுக்கு நலங்கு வைத்ததை போல பிள்ளைகளுக்கு நீங்களும் நலங்கு வைக்கணும். குழந்தை பாக்கியா வேண்டுபவங்க பெண்களை மட்டும் இதே போல் மனை பலகை மீது அமர வைத்து நலங்கு வைங்க. பெண்ணுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைன்னா கணவனை கூட நலங்கு வைக்கலாம். பிறகு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அணிவித்த வளையல்களை பெண் பிள்ளைகளுக்கு போட்டு விடுங்க. நெய்வேத்தியமாக இனிப்பு பால் வைக்கலாம். குழந்தை பாக்கியா பெற கலவை சாதமோ திருமண வரங் கை கூட வேண்டும்னா கல்யாண விருத்தம் சாதமோ
அம்மனுக்கு தலைவாழை இலையில படையலிட்டு வழிபடுங்க. பிறகு பூஜை அறைக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்து நைவேத்தியமாக படைத்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடலாம். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மனின் ஆலயத்திற்கு சென்று வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு வருபவங்களுக்கு வளையல் மஞ்சள் கயிறு தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. மேலும் இந்த ஆடி மாத விழாக்களில் ரொம்ப முக்கியமானது ஆடிப்பூரம். இந்த பூர நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு காலை 7:22 தொடங்கி நாளை பார்த்திங்கன்னா மறுநாளே காலை 7:01 நிறைவடையுது. அனைத்து மாதங்களிலும் இந்த பூர நட்சத்திரம் வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா 12 ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஆடி மாதம் தான் இந்த பூர நட்சத்திரம். மேலும் ஒரே சமயம் நாராயணனிடம் பூமாதேவி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தாங்கள் யாரிடத்துல அதிக அன்பு செலுத்துவீங்கன்னு கேட்டாங்களா. அதற்கு அவரும் பூலோகத்தில் வாழ்ந்து இக சுகங்களை பற்றி வைக்காம என்னிடமே நித்திய பக்தி செய்து என்னை நினைக்கும் எனக்கு பாமாலையும் பூமாலையும் தொடுத்து சாத்துகின்ற பகவதர்களிடம்தான் அளவு கடந்த அன்பு செலுத்துவேன்னு சொன்னாராங்க. உடனே பூமாதேவியும் பார்த்தீங்கன்னா தன் அத்தகைய பக்தியாக பிறப்பு எடுக்க அருள வேண்டும். அதன்படியே நலவருடம் ஆடி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரமும் கூடியன்று நந்தவனத்தில் துளசி மாடத்துக்கு கீழே இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ராய் கோயிலில் இருக்கக்கூடிய நாச்சியார் சன்னதி உள்ள இடத்துல பூமாதேவி சிறு குழந்தையாக ஆண்டாளாக அவதரித்தார். வட பத்ராசாயி பெருமாளுக்கு மாலையை அணிவிக்கும் பொருட்டு அங்கு பூக்கள் பறிக்க வந்த விடியற்காலையில் பூக்கூடையோடு நந்தவனத்துக்கு சென்று விஷ்ணு சித்தர் எனக்கூடிய பெரியாழ்வார் அந்த சிறு குழந்தையை பார்த்தாரு. அந்த குழந்தையே சுரும்பார் கோதைன்னு சுருக்கமாக கோதைன்னு பெயரிட்டு வளர்த்து வந்தார். இளம் வயதிலேயே சமயம் தமிழ்னு தனக்கு தெரிந்தார். அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் கோதைக்கு சொல்லி கொடுத்தாராம். இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது ரொம்ப பக்தியோடு கொண்டிருந்தார். தமிழில் நல்ல திறமை கொண்டவளாகவும் இருந்தார். கன்னி பருவம் அடைந்த கோதைக்கு பெரியாழ்வார் உயர்ந்த ஞானத்தை போதித்தாங்க. கோதையும் கண்ணனை சிந்திப்பது துதிப்பதுன்னு அந்த கோவிந்த நினைவாகவே வளர்ந்து வந்தார். இளமை தொடங்கி பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்தார் கோதை. பெரியாவால் தினமும் பூக்கொய்து வந்து அதை மாலையாய் கட்டி பெருமாளுக்கு சாற்றுவதற்கு பூக்கூடையில் வைப்பது வழக்குங்க. அப்போது பெருமாளுக்கு சாற்றுவதற்கு ஆழ்வாரால் தொடுக்கப்பட்ட மாலையே கோதை ஒவ்வொரு நாளும் தான் அணிவித்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமோன்னு கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து விடுவாள். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கு சூட்டப்பட்டது. பெருமாளுக்கு அதை விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டாரு. இது பெரியாழ்வாருக்கு தெரியாதுங்க. ஒரு நாள் பெருமாளுக்கு அணிவிக்கக்கூடிய கட்டி வைத்திருந்த மாலையை சூடி கண்ணாடியில் கோதை தன்னை அழகு பார்த்து கொண்டிருந்ததை பெரியாழ்வார் கவனித்தார். மன வருத்தத்தால் பகவானுக்கு அன்று அவள் சூடிய மாலையை ஒதுக்கிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்காக அணிவித்தார். அன்று இரவு ஆழ்வாரின் கனவுல பெருமாளும் தோன்றி கோதை சூடி கொடுத்த மாலையே நறுமணம் மிக்கது, உன் உள்ளத்தில் விருப்பமானதாகும். ஆதலின் அத்தன்மையான மாலையை கொண்டு வருவாயின்னு சொல்ல தனக்கு மகளாய் பயந்துள்ள பூமி தேவியின் அவதாரம் தான் பெரியாழ்வார் தெரிந்து கொண்டாரு. தான் சூடி கொடுத்த மாலையை பகவான் ஏற்றுக்கொண்டதால அன்று முதல் கோதை சூடி கொடுத்த நாச்சார்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்களுடைய திருமணமும் வெகு விமர்சையாக நடந்தது. கன்னி பெண்களை மகிழ்விப்பதும் சுமங்கலிகளை மகிழ்வித்து மங்கள பொருட்களை வழங்குவதும் மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லுவாங்க. சர்வ மங்களங்களும் பொங்கி பெருகும் குழந்தை இல்லையேன்னு எங்குவோருக்கு விரைவில் சந்தான பாக்கிய அருள்பவள் ஆண்டாள் அன்னை. பொன்பொருள் சேர்க்கை நிகழும் ஆடை ஆபரண சேர்க்கைகளை வழங்குபவள் தான் இந்த ஆண்டாள். ஆடிப்பூரத்தில் அம்பாளுக்கு வீட்டிலிருந்தே பல வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம். அம்பாள் ஆராதனையை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் சேர்ந்து செய்யுங்க. வீட்டை சுத்தம் செய்து அலங்கரித்து கல்கண்டு சாதம் செய்து படைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட ஆண்டாளின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகி நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்லபடியாக திருமணம் நடத்த முடியும். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு கண்ணாடி வளையல் சாற்றி வளைகாப்பு வைபவம் நடக்கும். அதில் கலந்து கொள்ளுங்க. வளையல்களை பெற்று அணிந்தால் பெண்களுக்கு நல்வாழ்வு உண்டு. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா
மறக்காமல் ஓம் சக்தி போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.